ராதே கிருஷ்ணா. ஆதித்யாதி நவக்கிரக தேவதாபியோ நமஹ. அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மிக உன்னதமான ஒரு காலமாகும். காரணம் என்னவெனில், சனி பகவான் தன்னுடைய சுய பலம் உள்ள கும்பராசியிலிருந்து திரும்பவும் அதே கும்பராசிக்கு வருவதற்கு 30 வருட காலம் ஆகிறது. அதாவது ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுளில் பாதி காலம். 30 வருடம் வாழ்ந்தவர்களும் இல்லை, 30 வருடம் வீழ்ந்தவர்களும் இல்லைன்னு பழமொழி இருக்குது. அதை மாதிரி இந்த கும்பராசிக்கு 2.5 வருஷம் முன்னாடி சனி பகவான் பெயர்ச்சியாகி வந்து இந்த 2.5 வருஷ காலத்துக்குள்ள இந்த ஜகம் முழுக்க எல்லா இடங்களிலும் சீர்திருத்தம் செய்வது என்று பெயர். அதாவது பழையன கழிதல், புதியன புகுதல், அல்லது தவறுகள் இருந்தால் அதை சரி செய்தல் என்று உலக நாடுகள் அனைத்துக்கும் சூழ்நிலை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குணங்களிலும் விவசாயம் முதலான வர்த்தக ரீதியிலும் உலக நாட்டு அதிபர்களுடைய நடவடிக்கைகளிலும் எல்லா விதங்களிலும் ஒரு சீர்திருத்தத்தை சனி பகவான் ஏற்படுத்தி இருக்கிறார். கும்பராசியிலிருந்து அவர் விலகி மீனராசிக்கு செல்ல போகிறார். அவர் செல்வதற்கு முன்னால் அனைத்தையும் சரி செய்யாமல் போக மாட்டார். காரணம் என்ன என்றால், அவர்தான் கர்மத்துக்கு அதிபதி. கர்மா என்றால் செயல்கள் என்று அர்த்தம். இன்று நாம் செய்யும் ஒரு செயலினுடைய விளைவு அந்த காலம் வரும் பொழுது அந்த விளைவை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதுபோல 30 வருடங்களுக்கு முன்னால் நம் நாட்டு மக்களும் சரி, உலக நாட்டு மக்களும் சரி, தனிப்பட்ட ஒரு மனிதரும் சரி, ஒரு தனி பரம்பரையில் வந்தவர்களும் சரி, அவர்களுடைய செயல்கள்னால நன்மையோ தீமையோ ஜனங்களுக்கு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதற்கு உரிய பலன்களை இந்த 2.5 வருட காலங்களில் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். சாதாரணமாக இல்லை, பல பேருக்கு பல விதங்கள்ல பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படியாப்பட்ட சனி பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி மீண்டும் சுழற்சியை ஆரம்பிக்க போகிறார். மாசி மாதம் 22ஆம் தேதி காலை 8 மணி அளவில், அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8 மணி அளவில் சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு குரு நட்சத்திரத்திற்கு பயிற்சி ஆகிறார். குருவனுடைய வீட்டுக்கு போகிறார். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் அவருடைய நட்சத்திரத்திலேயே வசிக்கிறார். ஸோ குருவும் சனியும் கேந்திர பலம் அடைந்து உலக நாட்டிற்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி அந்தந்த மதம் சார்ந்த பெரியோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் அவரவர் வழிபாட்டு முறைகளை இன்னும் சீர்திருத்தப்படுத்தி அதிக நன்மைகளை செய்ய போகிறார். ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி வேலை செய்ய போகிறது, என்னென்ன விதங்களில் நன்மைகளை செய்ய போகிறது என்பதை நாம் இப்பொழுது கவனிப்போம். ராதே கிருஷ்ணா. தற்பொழுது மேஷராசி அன்பர்களை காண்போம். மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை 12ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். அவர் பெயர்ச்சியாகி வரும் பொழுதே அதே இடத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதனும் 3 கிரகங்கள் சனி பகவானோடு சேர்கிறது. இதில் என்ன பலன், பெரிய அரிதான பலன் என்ன சொல்லிவிடப் போகிறோம் என்று யோசிக்கலாம். உண்மையிலேயே மேஷராசிக்கு அதீதமான நல்ல பயன்கள் ஏற்பட போகிறது. காரணம் என்னவென்றால், 7க்குடைய சுக்கிரன் களத்திர பாவாதிபதி ஜென்ம ராசியிலும் கர்மம் லாபம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் அயன சயன போகஸ்தானத்திலும், ருணம் கடன் வியாதி எதிர்ப்பு இந்த 3ஐயும் கொடுக்கக்கூடிய கிரகமான புத பகவான் விரயஸ்தானத்திலும், இப்படி ஒரு மாற்றங்கள் உள்ள ஒரு அதிசயமான ஒரு சேர்க்கை சேரும்பொழுது என்ன நடக்கிறது என்றால், கடன் தீர்கிறது, நோயிலிருந்து விடுதலை கிடைக்கிறது, சத்துருக்கள் எதிரிகளிடமிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. அதே மாதிரி கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படுகிறது. திருமணம் தடைப்பட்ட அனைத்து குடும்பங்களிலும் எதிர்பாராத திருமண நிகழ்வு கட்டாயம் நிகழும். அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தினால எதிர்பாராம திடீர்னு வீடு வாங்கிடுவாங்க. எதிர்பாராம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, லண்டன், ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய கண்டங்கள் நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கு. இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் விளையாட்டு பிள்ளை என்று கூறுவோம் நாம். எதையுமே அவர்கள் ஒரு சாதாரணமாக
கையாண்டு அந்த காரியத்தை சீரியஸாக செஞ்சு முடிக்கிறதுல அவங்கள மாதிரி திறமைசாலியை பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. நிச்சயமாக நல்ல நிலையை கொடுக்கும். அவருடைய 3ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கிறார். அவருடைய 7ஆம் பார்வையாக 6ஆம் இடமான ரோகஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக இந்த 2 விஷயமும் நமக்கு பொருளாதாரம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நோய் நொடி பிரச்சனைகள், சத்ருத்துவம் இதெல்லாம் குறையும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். மாணாக்கர்களிடையே கல்வி அறிவு மேம்படும். புதிய கல்விக் கொள்கைகள் அமல்படுத்தப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி பகவானால் நமக்கு கிடைக்குது. அது மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த சனி பெயர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய வருஷமாக அமைந்துள்ளது. அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களை காண்போம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி, கர்மாதிபதி என்ற 2 ஸ்தானங்களை வகிக்கக்கூடிய அதிபதி ஆகிறார் இந்த சனி பகவான். பாதகாதிபதி என்றால் சாதாரணமாக பாதகாதிபதி அல்ல, மகா பாதகாதிபதி என்று பெயர் அதற்கு. அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே தன்னுடைய குலம் சார்ந்த, தன்னுடைய இனம் சார்ந்த, தன்னுடைய மொழி சார்ந்த விஷயங்களில் அதீத பற்றும், தன் குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமும் இயல்பாகவே அமைந்து விடுகிறது. இதன் காரணமாக அவர்கள் வெளி உலகத்திற்கு வராமலே போகிறார்கள். வெளி உலகத்தினுடைய பழக்க வழக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இப்போ சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வர்றதுனால என்ன ஒரு பயன் அப்படின்னு கேட்டால், இந்த கூட்டுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரே இடத்துல வசிச்சுக்கிட்டு இருந்தவங்க, தயக்கத்தில் இருந்தவங்க, நிறைய பேர் படிச்சுட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தவங்க, இப்படி எல்லாருக்குமே ஒரு விடுதலையை கொடுத்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து அவங்கள தனித்துவமான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுத்து கொடுப்பார். அப்போ சனி பகவானால் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா பாக்கியம். 2வது பாக்கியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எல்லா விஷயமும் பொருந்தும். பொருளாதாரம், என்ன நல்ல துணிமணி உடுத்துதல், நல்ல உணவுகளை சாப்பிடுதல், நல்ல இல்லத்தில் வசித்தல், நல்ல நண்பர்களோடு பழகுதல், நல்ல இடங்களுக்கு செல்லுதல், இதெல்லாம் பாக்கியம் என்று பெயர். ஆக பாக்கியம், கர்மபாவம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானம், உத்தியோகத்தில் மேன்மை, வியாபாரத்தில் அதீத உச்சத்தை அடைவது, எதிர்பாராத தனப்பிராப்தி, கப்பல் வாணிபம் பண்ணக்கூடியவங்களுக்கு அதில் வியாபாரம், ஷிப்பிங் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிகள் வச்சுருக்கிறவங்களுக்கு அதீதமான லாபம். அதே மாதிரி ஷிப்பிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏஜென்சியாக இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு திடீர்னு பணவரவுகள், இது எல்லாமே சனி பகவானால் கிடைக்க போகுது. யாருக்கு? முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு. இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் நிவர்த்தியாகி உத்தியோகத்திலும் பாக்கியத்திலையும் சுகத்திலையும் திளைக்க போகிறாங்க. சனியோட ஒரு அனுகிரகம் சாதாரண அனுகிரகம் கிடையாது. அவருடைய பார்வை, 3ஆம் பார்வை ரிஷபராசி மேலே விழுறது. அவர் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நம்மளுடைய கர்மா தீர்ந்து போகும். எல்லாரும் சனி பகவானுடைய பார்வையை கண்டு பயப்படுவாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னா, சனி பகவான் ஒருத்தரை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அவங்கள நேர்மையான வழியில் கொண்டு போவார். அவங்கள திருத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வருவார். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை என்னதுங்கிறத அவங்களுக்கு புரிய வைப்பார். அப்போது அவர் ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு ஆசிரியர் மாதிரி. அப்போது அந்த சனி பகவானால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. ஆகவே 2026ஆம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு உன்னதமான வருடம் என்று கூறலாம். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களை காண்போம். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் பாவத்தில், கர்மபாவத்தில் சனி பகவான், ஜென்ம ராசியிலேயே குரு, ஜென்ம குரு 10ல் சனி, இந்த 2 காம்பினேஷன் வந்தாச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? இதுவரைக்கும், அதாவது 8ஆம் இடம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2 பாவத்தை சனி பகவான் அடைந்ததுனால மான பிரச்சனைகள், பொருளாதார இழப்பு, கோர்ட்டு கேஸு, இந்த சம்பந்தப்பட்ட நீதி சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைகள், அதே மாதிரி
குடும்பத்தில் அந்த தங்கம் போன்ற திரவியங்களை வந்து இழத்தல், இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க கடுமையாக சந்திச்சுட்டாங்க. கடைசியாக ஒரு 4-5 வருஷமா அதில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை வந்து இப்போ சனி பகவான் கொடுக்க போகிறார். குரு அதுக்கு அனுகூலம் பண்ண போகிறார். அப்போ குருவோட பார்வை, குருவோட அனுகிரகம், குருவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கும்போது நிச்சயமாக அந்த ராசிக்கு கேந்திர பாவத்தில் பாபகிரகம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வழக்கு வியாபாரங்கள் வந்து விடுதலையை கொடுத்துருவார், பொருளாதாரத்தில் திடீர் லாபத்தை கொடுத்துருவார், அதீதமான பாக்கியத்தை கொடுத்துருவார், நண்பர்கள் வட்டாரத்தில் பேரும் புகழையும் கொடுத்துருவார். ஏன்னா அதே மாதிரி கீழ் வீட்டில் இருக்கிறவங்க மாடி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அது மாதிரி மேல்நாட்டு பிரயாணத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரப்போகுது. படிக்கிற மாணவர்கள் வந்து ஆரம்ப காலம், அதாவது என்ன சொல்கிறது, சனி பயிற்சி ஆகி முதல் ஒரு 3 மாத காலம் கொஞ்சம் சிந்தனைகளில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அடுத்து வரக்கூடிய வருஷங்கள் எல்லாமே அவங்களுக்கு அதீதமான கல்வி, எதிர்பாராத புதிய கல்விகளை படிப்பாங்க. முக்கியமாக இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக எந்த ஒரு கல்வியை எடுக்கிறாங்களோ, அதாவது பொழுதுபோக்காக எந்த கல்வியை கையில் எடுக்கிறாங்களோ, நம்ம ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் சைடில் வந்து சிலம்பம் படிப்போம், ஒரு பக்கம் வந்து ஃபுட்பால் படிப்போம், ஒரு பக்கம் கிரிக்கெட் படிச்சுட்டு இருப்போம், ஸ்கேட்டிங் படிச்சுக்கிட்டு இருப்போம், சங்கீதம் படிப்பாங்க, மிருதங்கம் வாசிப்பாங்க, பியானோ படிப்பாங்க, நீச்சல் படிப்பாங்க, சில பேர் ஜிம்னாஸ்டிக் படிப்பாங்க, சில பேர் ஓவியம் படிப்பாங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலைத்துறை வந்து படிக்கும் காலத்தில் கூடுதலாக ஒன்று கிடைக்கும். அந்த பொழுதுபோக்காக படிக்கக்கூடிய அந்த கலைத்துறையே வாழ்க்கையில் பிரதானமான தொழிலாகவும் பிரதானமான படிப்பாகவும் மாறும். அதுக்கு தேவையான எல்லா விதமான ஒரு வாய்ப்பையும் இந்த சனிப்பெயர்ச்சி மாணவர்களுக்கு வழங்க போகிறது. ஆக உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் இதை மாதிரியான ஒரு வழிமுறையை கையாண்டா, அதாவது பொழுதுபோக்காக எடுத்த விஷயத்தையே வாழ்க்கையில் பிடிச்ச விஷயத்த நாம் தொழிலாக வாழ்க்கையில் அமைச்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதை தைரியமாக நீங்கள் செயல்படுத்தலாம், அது உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். ஆகவே மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 2026ஆம் ஆண்டு இந்த சனிப்பெயர்ச்சி மிக உன்னதமாக உள்ளது. அடுத்ததாக கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், டிட்டர்மினேஷன் அண்டு டெஸ்டினேஷன் அப்படின்னு. வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு தீர்மானிப்பாங்க, எந்த இலக்கை அடையணும்னு தீர்மானிப்பாங்க. இந்த 2 தீர்மானத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக சனி பகவானால நமக்கு அந்த பலன் கிடைக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ரொம்ப கடினமான ஒரு ஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த 7, 8 இந்த 2 இடத்தை விட்டு அவர் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறது ஒரு காரணம். அந்த பாக்யாதிபதியான குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு காரணம். குரு பகவானும் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறது ஒரு காரணம். இந்த முக்கியமான 2 காரணத்தினால அவங்க இலக்கை கட்டாயமாக அடைஞ்சிருவாங்க. ஸோ கடகராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே 2 வீடு வச்சிருக்கிறவங்க கூடுதலாக ஒரு வீடு வாங்குவாங்க. ஏற்கனவே இது வரைக்கும் வீடே வாங்காமல் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 1 கிரவுண்டுலேருந்து 1.5 கிரவுண்டு இருக்கிற மாதிரி பெரிய வீடாக வாங்குவாங்க. இந்த வீடு மட்டும் கிடையாது, அந்த வீட்டில் வசிக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான நட்புகள், வட்டாரங்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரும். அவங்களுடைய 30 வருஷ கனவுகள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு காலம் இந்த 2026ஆம் ஆண்டு. அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இதில் பாதிக்கப்பட்டது அதிகமாக இந்த கடகராசியில் பூச நட்சத்திரக்காரங்க தான். இந்த பூச நட்சத்திரக்காரங்க வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் 14 வருஷமாக வந்து மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணமே நடக்காமல் ரொம்ப நொந்து போய் ரொம்ப ஒரு அவஸ்தையில் இருந்தாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷ காலம். அதிகபட்சம் 12 வருஷம் எடுத்தால் குறைஞ்சபட்சம் 7 வருஷம்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இப்போது இந்த வருஷம் விவாக பிராப்தி, கல்யாணம் நல்லபடியாக சித்தமாயிரும். அதே மாதிரி புத்திர பிராப்தி ரொம்ப லேட்டாக இருந்தவங்க இந்த வருஷம் கட்டாயமாக அவங்களுக்கு கர்ப்பம் உருவாயிரும். அதே மாதிரி புதிய வீடு வாங்க போகிறாங்க, புதிய வாகனம் வாங்க போகிறாங்க. ஆக சனி பகவான் வந்து அதீதமான பாக்கியத்தை, இவ்வளோ நாள் எந்த அளவுக்கு சிரமத்தை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நன்மையை வாரி வாரி கொடுக்க போகிறார். சனி பகவானுடைய அனுகிரகத்தினால 2026ஆம் ஆண்டு கடகராசி அன்பர்கள்
நினைத்த காரியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். ஆகவே இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு உன்னதமான பயிற்சியாக இருக்கிறது. அடுத்ததாக சிம்மராசி அன்பர்களை காண்போம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2 ஸ்தானம், அதாவது கடன் வியாதி எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இடம், 4வதாக நட்பு. இந்த 4 விஷயத்திலையும் என்னென்ன விதத்தில், அதாவது நண்பர்கள் நம்பிக்கை மோசடி பண்ணுறது, நண்பர்கள் தன்னை விட்டு வெளியில் போகிறது, நண்பர்களே நமக்கு எதிரியாகிறது, நண்பர்கள்ட்டே கடனாளியாக மாறுறது, மனநோய்க்கு ஆளாகிறது, டிப்ரெஷனுக்குள்ளே மாட்டிக்கிறது, இதை மாதிரியான ஒரு நிலைமை கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷ காலத்தில் வந்து 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 போயிருக்கு. அது அத்தனையும் இப்போ 8ஆம் இடத்துக்கு போன உடனே அந்த நிலைமை அத்தனையும் மாறி புதிய நண்பர்கள், புதிய சிந்தனைகள், புதிய காரியங்கள், ஏதாவது ஒன்று சாதிச்சே தீரணுங்கிற ஒரு வைராக்கியம், இது அத்தனையும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அது அஷ்டமச்சனி அப்படின்னு நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மூல காரணம் என்னன்னா, பயிற்சி ஆகக்கூடிய அந்த நேரத்தில் 11ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால, இதே குரு பகவான் நாளைக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கடகராசிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே குருவால சனி பகவான் பார்க்கப்பட போறார். ஆக குரு பார்வைக்குள்ள அடுத்த 1 வருஷம் சனி இருப்பார். அப்போ சனி குருவோட ஆதிக்கத்துல குரு வீட்டில் இருந்து குருவோட பார்வையில போய் மாட்டிக்கிறதுனால நமக்கு சிம்மராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய 5 குருவே. ஸோ அந்த குருவோட அனுகிரகமும் சனியோட அனுகிரகமும் கிடைச்சி பல நிலைகள்ல இருந்து தெளிவு ஏற்பட்டு, ஏன்னா எதிர்பாராத கல்யாணம், அதே மாதிரி எதிர்பாராத சொந்த பந்தங்களை அடைகிறது, எதிர்பாராத வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறது. முக்கியமாக அரபு நாடுகள் என்று சொல்லக்கூடிய துபாய் போன்ற அரபு நாடுகளுக்கு சென்று வருவது, அதில் நல்ல வியாபாரங்கள், தொழில், இது மாதிரி விஷயங்கள்ல நல்ல வெற்றியை காண்பது என்று பல விதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல வருஷமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கிறது. முக்கியமாக இந்த சனி பயிற்சி 2026ஆம் ஆண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல வருடம். அடுத்ததாக கன்னியாராசி அன்பர்களை காண்போம். கன்னியாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி, 10ல் குரு. இதில் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, களத்திரம் மித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது களத்திரம் அப்படின்னா மனைவி அல்லது கணவன் எடுத்துக்கலாம். மித்திரம் அப்படின்னு சொன்னால் நண்பன் எடுத்துக்கணும். நண்பன் எப்போ வேணாலும் எதிரியாக மாறுவான், மனைவி எப்போ வேணாலும் எதிர்ப்பாக மாறலாம். ஸோ இந்த 2 ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்கார்றதுனால ஒரு சிறிய அளவில் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் விரிசல்கள் கன்னியாராசிக்கு கொஞ்சம் ஏற்படும். ஆனாலும் இந்த குரு பயிற்சியானது மே மாதம் குரு பயிற்சியாக அடைய போகிறது. அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தினால சனி மேல் அந்த குருவோட பார்வை எப்போ படுறதோ அப்போ இருந்து தானாகவே இந்த நிலைமை மாறி சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். ஏன்னு கேட்டால், நேரடியாக 7ஆம் இடத்தில் சனி பகவான் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, கூடவே செவ்வாயும் இருப்பார், கூடவே புதனும் இருப்பார். அப்போ ராசியாதிபதி புதனும் அங்கே போய் மாட்டிக்கிறார், செவ்வாய் பகவானும் அஷ்டமாதிபதியும் அங்கே போய் சேர்ந்துடுறார், 6 சனி பகவான் அங்கே போய் சேர்ந்துடுறார், பூர்வ புண்ணியாதிபதி சனியும் அதே இடத்துல இருக்கார். அப்போ இத்தனை காம்பினேஷன் அந்த இடத்துல இருக்கிறதுனால கடுமையான குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், கடுமையான மனோ அவஸ்தைகள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அது அதிகபட்சம் ஒரு 2 மாதம்தான் இருக்கும். அதை நினச்சி பயப்பட வேண்டாம். மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் பயிற்சி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே இந்த நிலைமையிலிருந்து விடுதலை கிடைச்சிடும். ஆக விடுதலை கிடைக்கிறது மட்டும் இல்லை, அடுத்து வர்ற 2.5 வருஷ காலம் இந்த சனி பகவான் அங்கே தான் இருக்க போகிறார். அவர் இருக்கிற வரைக்கும் நல்ல பலனை தான் கொடுப்பார், நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடத்தி கொடுத்துருவார். இப்போ என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சொன்னோமோ இது அத்தனையிலிருந்தும் விடுதலையை கொடுத்து அதீதமான ஒரு சௌக்கியத்தை கொடுக்க போறார் இது சனி பகவான். சனியினுடைய பார்வை எப்போவுமே நம்மளை திருத்தும்னு சொல்லியிருக்கேன். சனி பார்வை நம்மளை தண்டிக்காது, நம்மளை திருத்துறதுக்கு தான் ஆசிரியர் அடிக்கிறாரே தவிர நம்மளை தண்டிக்கணுங்கிறது அவருடைய எண்ணம் இல்லை. அது மாதிரி சனி பகவான் பார்த்தா நமக்கு கஷ்டம் வந்துடும் அப்படின்னு எல்லாரும் பயப்படுறோம். சனி பகவான் பார்த்தா நமக்கு கஷ்டம் வரும்னு அர்த்தம் கிடையாது.
நாம் தவறு செய்திருந்தால் அதற்கு உண்டான தண்டனையை கொடுப்பார், இனிமே செய்யாம போயிரு அப்படின்னு சொல்லி நம்மளை தண்டிப்பார். அதை விட்டுட்டோம்னா சரியா போயிடும், அவ்வளவுதான். அதனால கன்னியாராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சியானது ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் வருடம் முழுவதும் அடுத்து வரக்கூடிய வருடங்கள் முழுவதுமே நல்ல பலன்களாகவே இருக்கின்றன. ஆகவே அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அடுத்ததாக துளாராசி அன்பர்களை காண்போம். துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 4, 5 கூடைய சுகாதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய 2 பாவம், 2 ஸ்தானத்துக்கும் நல்ல ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போறார். 6 கூடையவர் நட்சத்திரத்துக்கே போறார். கூடவே 7 கூடைய செவ்வாயோட சேர்றார். குடும்ப களத்திராதிபதி, குடும்பத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான், களத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான். இந்த 2ஓட சேர்ந்து 6ஆம் இடத்துல போய் சனி பகவானோட சேர்றதுனால கொஞ்சம் குடும்ப ரீதியான கொஞ்சம் சின்ன சின்ன வழக்குகள், ஒரு சிறிய மன விரிசல்கள், இது மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டாலும் அடுத்த 60 நாட்களில் அந்த நிலைமை மாறி திரும்பவும் அந்யோன்யங்கள் நல்லபடியாக ஏற்படும். அந்த மனக்கசப்புகள் தீர்ந்துடும். முக்கியமாக அந்த துளாராசிக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், கடந்த 8 வருஷத்துக்கு மேலே பல குடும்பங்களில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு, முக்கியமாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு, குரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கு பூராவுமே காரணம் இல்லாமல் அந்த கோர்ட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சொத்தை பிரிக்கிறது, பாகப்பிரிவினை ஏற்படுத்துறது, ஊராக யாருக்கும் தெரியாமல் தங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுறது, வியாபாரத்தில் நினச்சி பார்க்க முடியாத சில நஷ்டங்களை சந்திக்கிறது, அது எதிர்பாராத லாபத்தையும் அவங்க சந்திக்கிறாங்க. என்ன செய்கிறது, வியாபாரத்தில் என்ன பண்ணுறது, குடும்ப ரீதியாக எப்படி இதை டீல் பண்ணுறது அப்படின்னு 2ஐயும் அவங்களால கவனிக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷ காலமாக கடுமையான மன அவஸ்தையில் அவங்க இருந்தாங்க. அந்த நிலைமையிலிருந்து இப்போ சனி பகவான் விடுதலை கொடுக்குறார். சாதாரண விடுதலை கிடையாது. ஆல்ரெடி அவர் ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்தே அவர் பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறார். பெயர்ச்சி ஆகிறதுக்கு 2 மாதம் முன்னாலேயே அவர் நல்ல பலன்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதனுடைய விளைவை நீங்கள் நேரடியாகவே பார்ப்பீங்க. ஸோ அதனால் துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நீதியையும் நியாயத்தையும் வழங்கி அவர்களுடைய வியாபாரம், பொருளாதாரம், குடும்ப நலன் அனைத்தையும் அவர் விருத்தி செய்து திரும்பவும் நல்ல நிலைக்கு கொண்டு குழந்தைகளால் நன்மையை ஏற்படுத்துவார். ஆகவே 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி துளாராசி அன்பர்களுக்கு நன்மையாகவே உள்ளது. அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களை காண்போம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு உபதேசஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சியாகி வருகிறார். ஒருத்தருக்கு நல்ல குரு உபதேசம் கிடைக்கணும், ஒரு புதிய ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், நான் திடீர்னு ஹிந்தி படிக்க போகிறேன், ஜெர்மன் கற்றுக்க போகிறேன், ஃப்ரெஞ்சு படிக்க போகிறேன், அப்படி ஏதோ ஒரு புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நல்ல குரு அமையணும். அப்படிப்பட்ட நல்ல குரு கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த சனி பெயர்ச்சியான இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது. குரு கிடைத்தல், அதே மாதிரி புத்திர பிராப்தி கிடைத்தல், அதே மாதிரி நிறைய பேர் குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியல, காணாமல் போயிடுத்து, நாங்கள் பரம்பரையாக இங்கே இருந்தோம், அப்புறம் பல வருஷமாக 2-3 தலைமுறையாக வெளியில் போயிட்டோம், எங்கள் குலதெய்வமே யாருன்னு எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு இந்த வருஷம் தெரிய வரும். அதை மாதிரி பூர்வ புண்ணிய பலம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால என்னன்னு கேட்டால், நம்ப முடியாத, அதாவது வாழ்க்கையில் எதையா ஒன்று சாதிக்கணும்னு ரொம்ப காலமாக 20 வருஷம் 30 வருஷமாக ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் இப்போ சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே பூமி வச்சிருக்கிறவங்க இன்னொரு தடவை இன்னொரு பூமி வாங்குவாங்க. 37 வயசை தாண்டினவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணத்துக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். 37 வயசு வரைக்கும் கல்யாணத்துக்கு அமையலை, பொண்ணே கிடைக்கல, 36 வயசை தாண்டியாச்சு, வயசு போயிடுத்து, இனிமேல் யார் பொண்ணு கொடுப்பா, இனிமேல் யார் மாப்பிள்ளை கொடுப்பா அப்படின்னு நம்ம கொஞ்சம் அந்த பயத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கல்யாணத்துக்கு நல்ல வரன் அமைஞ்சு போகும். லேட் மேரேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, காலம் கடந்த திருமணம்.
அதே மாதிரி கல்யாணம் மட்டும் இல்லை, புத்திர பிராப்தியும் அதே மாதிரி. ரொம்ப காலமாக 10 வருஷமாக குழந்தை இல்லை, 5 வருஷமாக குழந்தை இல்லை, 11 வருஷமாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு புத்திர பிராப்தி கிடைக்கும். அதே மாதிரி அதை விட முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தான் வந்து ஒரு நல்ல வியாபாரி ஆகணும், இல்லைன்னா நம்ம ஒரு லெக்சரர் ஆகணும், இல்லை நம்ம வந்து இன்னாருக்கு ஹெட்டாக மாறணும் அப்படின்னு ஏதோ ஒன்று ஒரு லட்சியம் வச்சுருப்பாங்க. அந்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக அந்த சனி பகவானும் குரு பகவானும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, விருச்சிக ராசியை வந்து உச்சத்தில் தூக்கி வைக்க போகிறாங்க. அதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்துடுவார். அதுக்கு பேர் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு பேர். தன்னுடைய மொத்த குடும்பத்தாரோட எல்லாரோடையும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை, அதாவது தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தனி குடுத்தனம் இருந்துகிட்டு இருக்கோம், நாங்கள் இப்படித்தான் இருப்போம்னு சொல்லிட்டு இருந்த அந்த குழந்தைகள்லாம் இப்போ கூட்ட குடுத்தனத்துக்குள்ளே போகிறாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. அதனால விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான பலன்கள் இருந்தாலும் எல்லா பலன்களும் நல்ல பலன்களாகவே அமைஞ்சிருக்கு. ஆக சனிப்பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு விருச்சிகராசி அன்பர்களுக்கு உத்தமமான ஆண்டு என்று சொல்லலாம். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களை காண்போம். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து நண்பன்னு சொல்லியிருக்கு. சனி, செவ்வாய், சூரியன் என்று சொல்லக்கூடிய 3 பாப கிரகங்களும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல கிரகங்களாக மாறுகிறது. சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், லக்னாதிபதியாகிய குருவும் 6க்குடைய சுக்கிரனும் 7க்குடைய புதனும் 3 பேருமே வந்து மாரகர்கள் என்று ஆகிறார்கள். மாரகர்கள் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வந்து கெடுதலை செய்யக்கூடியது அல்லது நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியது என்று சொல்லலாம். ஆக இந்த தனுசு ராசி அன்பர்கள் சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எடுத்த காரியம் கட்டாயமாக நிறைவேறிடும் பொதுவாகவே. இப்போ முக்கியமாக சனிப்பெயர்ச்சியினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துக்கு போய் சுகஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்கார்றார். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் கூட போய் உட்கார்றார். 7ஆம் இடத்துல கேந்திரத்தில் வந்து சுபகிரகம் இப்போ குரு பகவான் இருக்கார். அடுத்தாப்புல 8ஆம் இடத்துக்கு போய் நல்ல சனியை பார்க்க போறார். அப்படிங்கிறதுனால முக்கியமாக இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எதிர்பாராத நல்ல நிலை ஏற்பட போகிறது. என்னென்ன விதங்களில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான விஷயம் இதுதான். தொலைதூர பயணம் அது நல்லபடியாக முடிஞ்சு போகும். அதே மாதிரி இளம் பிராயத்தில் அந்த 23, 24, 26க்குள்ள இருக்கக்கூடிய இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய பையன்களுக்கு, அதாவது வரன் வது என்று சொல்லக்கூடிய ஆண் பெண்களுக்கு சீக்கிரமான கல்யாணம், காலம் கிடைக்காம அந்த 23லேருந்து 26 வயசுக்குள்ள கல்யாணம் அமையிறது. அதுக்கு இந்த குரு பகவான் அனுகூலம் பண்றார். அது மாதிரி ஆன்மீக பற்று, இது வரைக்கும் வந்து சரியா பிரார்த்தனைகள்ல இல்லாமல் இருந்தால் கூட இப்போ புதுசாக நான் வந்து பகவத்கீதை படிக்கிறேன், இல்லைன்னா நான் கோவிலுக்கு ரெகுலராக போகிறேன், ஏதோ ஒரு பிரார்த்தனையை ரெகுலராக பண்ணுறேன்னு அந்த மன அமைதியை கொடுக்கும். சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் இவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அந்த ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த குரு பகவான் 7லேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால ரொம்ப அதீதமான ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னு கேட்டால், இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது, 3 குழந்தைகள் பிறக்கிறது. ஏன்னா அதே மாதிரி சீக்கிரமே வந்து கல்யாணம் ஆகி 40 நாளில் கர்ப்பமாயிட்டா, இப்போ கரெக்டாக 9 மாதம் 10ஆவது மாதம் பிறந்த உடனே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நல்ல வாக்கியங்கள், நல்ல விஷயங்களை நிறைய இந்த குரு பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் புதிய கல்விகளை அறிமுகப்படுத்துவார், தெரியாத மொழிகளை படிக்க வைப்பார், அந்நிய தேசங்களுக்கு பிரயாணம் செய்ய வைப்பார், குளிர் பிரதேசங்களுக்கு கட்டாயம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இதே விருச்சிக ராசியை போன்ற சில வித்தியாசமான பலன்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் அனுகூலமான நல்ல பலன்களாகவே அமைந்திருக்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் எந்த விதத்திலும் கவலைப்பட தேவையில்லை, அனைத்தும் நல்ல பலன்களாகவே உள்ளன. அடுத்து மகர ராசி அன்பர்களை காண்போம். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்கள் என்றாலே லக்ஸுரி என்று சொல்லுவோம். அதாவது
சுகபோகி என்று சொல்லலாம். அவர்களுடைய எந்த நிலைமையில அவங்க பிறந்திருந்தாலும் தன்னுடைய சுகத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் குளிக்கிறது, ரொம்ப நேரம் ட்ரெஸ் பண்ணுறது, என்ன அது மாதிரி நிதானமாக அமர்ந்து ரசித்து ருசித்து சாப்பிட்றது, இப்படின்னு இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருக்கும். பேசுறது வந்து ரொம்ப நிதானமாக பேசுவாங்க, சத்தம் ஜாஸ்தி இல்லாமல் பேசுவாங்க, நேராக நடப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பெர்த் ஹேபிட். அதை மாதிரி இவங்க பிறக்கும்போது கஷ்ட நிலையில் அந்த குடும்பங்கள் இருந்தாலும் இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சு வீடு வாகனம் எல்லாமே வாங்கிடுவாங்க. அதே மாதிரி சில குழந்தைகள் பிறக்கும் போதே ஜமீன் குடும்பம், பெரிய பெரிய பண்ணைகள் குடும்பம் மாதிரி பெரிய பரம்பரையாக பணக்காரர்கள் குடும்பத்தில் பிறக்கிறவங்களும் இதே மகர ராசிக்காரங்க தான். அதனால இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சியானது இப்போ கடைசி ஒரு 5 வருஷம்னு சொல்லக்கூடாது, ஒரு 3 வருஷ காலமாக கொஞ்சம் ஒரு இடர்பாடு, குடும்ப ரீதியான ஒரு மனக்கலக்கம், பொருளாதாரத்தில் ஒரு இறக்கம், எல்லா விஷயங்கள்லையும் உடல் ரீதியான ஒரு மாற்றம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அவங்களுக்கு வந்தது. அதெல்லாம் அதே மாதிரி காலில் மூட்டு பகுதியில் வலி ஏற்படுத்துறது, கழுத்து பகுதியில் வலி ஏற்படுத்துறது, நரம்பு தளர்ச்சிகள், இதெல்லாம் இந்த கடைசி 3 வருஷ காலமாக நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அது எல்லா விஷயங்கள்ல இருந்தும் இப்போ ஒரு பெரிய நிவர்த்தியை கொடுத்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை இந்த சனி பகவான் செய்ய போகிறார். அதற்கு உறுதுணையாக 7ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் பயிற்சியாகி கடகராசியிலிருந்து நேருக்கு நேராக பார்ப்பார் இந்த மகர ராசியை. அப்போ குருவோட பார்வையும் இதுக்கு கிடைக்கிறது ராசிக்கு. அதே மாதிரி சனி பகவானுக்கும் குருவோட பார்வை கிடைக்கிறது. அதனால மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய உயர்வையும் நிறைய நல்ல விஷயங்களையும் அவர்கள் வாழ்க்கையில எதிர்பாராத நல்ல தனப்பிராப்தியையும் ராஜயோகத்தையும் அனுபவிக்க போறாங்க. சனி பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு நன்மையாகவே உள்ளது. அடுத்ததாக கும்பராசி அன்பர்களை காண்போம். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு சனி வந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 7.5 வருட காலங்கள், தனுசுல 2.5 வருஷம், மகரத்துல 2.5 வருஷம், கும்பத்துல 2.5 வருஷம்னு எடுத்தா கூட 7.5 வருஷ காலங்கள் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வருஷா வருஷம், முக்கியமாக அந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி என்று சொல்லக்கூடிய 3 மாதம் மிகவும் கண்டமான மாதங்களாக ஒவ்வொரு வருடமும் அமைந்துள்ளது. இந்த 7 வருஷத்துல பொருளாதாரத்தில் சில பாதிப்புகளை பார்த்துருப்பாங்க, வாகனத்தினால தோஷத்தை அனுபவிச்சிருவாங்க, ரொம்ப பிடிச்ச வாகனத்தை இழந்துருவாங்க, தனக்கு பிடிச்ச வீட்டை காலி பண்ணி வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வரும், தனக்கு பிடிச்ச ஊரை விட்டு வெளியில் போயிடுவாங்க. இப்படி பல விதங்களில் தனக்கு பிடித்த பல விஷயங்களை அவங்க தியாகம் பண்ண வேண்டிய, குடும்பத்துக்காகவும் தன்னுடைய நட்புக்காகவும் சூழ்நிலைக்காகவும் தியாகம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு எதிர்பாராத கோமா, அதீத ப்ரெஷர், உடல் ரீதியான பாதிப்பு, நரம்பு ரீதியான பாதிப்புகள் அப்படின்னு உடல் ரீதியாகவும் பாதிப்பு இருந்தது. அது அத்தனை விஷயங்கள்ல இருந்தும் இப்போ இந்த சனி பகவான் பெரிய விடுதலையை கொடுக்குறார். சாதாரண விடுதலை இல்லை இது. ஏன்னா இதில் தவிச்சு போனவங்க நிறைய பேர் சூசைட் பண்ணவங்க இருக்காங்க, நிறைய பேர் பயந்துக்கிட்டு ஊரை விட்டு போனவங்க இருக்காங்க, தன்னம்பிக்கை இல்லாமல் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு இனிமேல் எனக்கு வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்னு விரக்தி அடைஞ்சவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு போனவங்கெல்லாம் கூட இந்த சனி பெயர்ச்சியினால கும்பராசிக்கு முக்கியமாக நல்ல பலன் கிடைக்க போகுது. நல்ல பலன் அப்படின்னா உடல்ல நல்ல ஆரோக்கியம், பொருளாதாரத்தில் திரும்பவும் விருத்தி, அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல விருத்தி, தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல மரியாதை, அவங்க படித்த படிப்புக்கு தேவையான மரியாதை, அவங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி புதிய புதிய தொழில்கள் செய்தல், உலகத்துக்கே தெரிகிற மாதிரி அவங்களுடைய திறமைகள் வெளிப்படுதல் என்று பல விதங்களில் இந்த கும்பராசிக்கு அதீதமான நன்மைகளை கொடுக்கிறது. கணவன் மனைவியிடையே இருந்த பிரிவுகள் திரும்பவும் சரியாகிறது, அதே மாதிரி குழந்தைகளை பிரிஞ்சிருந்தவங்க திரும்ப ஒன்று சேர்றது, நண்பர்கள் வட்டாரங்கள்லாம் பிரிஞ்சு போனவங்கள்லாம் திரும்பவும் சேர்றது,
பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டு போச்சே, நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோமே நினைச்சதெல்லாம் திரும்பவும் அடையிறது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த சனி பகவான் இந்த 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சியிலிருந்து கட்டாயமாக முழுமையாக கொடுப்பார். அது இந்த வருஷம் மட்டும் இல்லை, இந்த சனி பெயர்ச்சி மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஒரு 11-12 வருஷ காலத்துக்கு இது நீடிக்கும். அடுத்த பயிற்சிகள் வரும்போது அடுத்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ பயிற்சி ஆகக்கூடிய பலன் அந்த அளவுக்கு நீடிக்கும், அந்த அளவுக்கு நன்மையை அடைய போகிறாங்க இந்த கும்பராசி அன்பர்கள். அதனால் இந்த மனக்கலக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சு இந்த 2026ஆம் ஆண்டு சந்தோஷமான வாழ்வை அனுபவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்ததாக மீனராசி அன்பர்களை பார்ப்போம். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கடுமையான நிலைமை. என்ன அப்படின்னா, கல்யாணம் லேட்டாகிறது, குழந்தை லேட்டாகிறது, படிப்பில் தடுமாற்றம் வர்றது, என்ன அவங்க நினச்ச மாதிரி தொழிலை நடத்த முடியாமல் போகிறது, நல்லா இருக்கும்னு நினச்சி ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிப்பாங்க, அங்கே ஒன்றுமே ஓடாது, அது ஆஃபீஸை இழுத்து மூடுறது, இதை மாதிரி சில இன்னல்களை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும் சந்திக்கும். ஆனாலும் 90 நாட்கள் சனி பெயர்ச்சி ஆகி 90 நாட்கள் எப்போ முடிகிறதோ அதில் இருந்து திரும்பவும் நிலைமை மாறிடும். அது வரைக்கும் கொஞ்சம் சூழ்நிலையை அனுசரித்து அவங்க இருந்துட்டாங்க, பயப்படாமல் இருந்துட்டாங்கன்னா நிலைமை கட்டாயமாக மாறும். மற்றபடி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க, இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க ரெண்டுமே இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அதிருஷ்டமான ஒரு வருஷம்னே சொல்லலாம். அதிருஷ்டம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் திடீர்னு கிடைக்கிறதுக்கு பேர் அதிருஷ்டம்னு பேர். திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரிகிறது, அதிருஷ்டம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் திடீர்னு கிடைக்கிறது. லாட்ரியில் பணம் கிடைக்குது, ஏதோ ஒரு நம்பரை சுரண்டுறாங்க, திடீர்னு 1 கோடி ரூபா விழுது அப்படின்னா அது நேரடியாக நம்ம உழைச்சி அந்த 1 கோடி ரூபா கண்ணுக்கு தெரிஞ்சு சம்பாதிச்சது இல்லை, எங்கேருந்தோ நமக்கு எதிர்பாராமல் நமக்கு வந்தது. அதுக்கு பேர் அதிருஷ்டம். நமக்கே தெரியாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு பேர் அதிருஷ்டம் என்று பெயர். அது இந்த மீனராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக இந்த வருஷம் கிடைக்க போகுது. சனி பெயர்ச்சி அதீதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. ஏன்னா மீனராசிக்கு தன பாக்யாதிபதியான செவ்வாயோட சேர்க்கை, அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை, அதே மாதிரி பெயர்ச்சி ஆகும்போது புதனோட சேர்க்கை எல்லாம் ஏற்படுறதுனால நிச்சயமாக தன கனக வஸ்து வாகனம் என்று சொல்லக்கூடிய 4 விதமான வாய்ப்புகளையும் நிறைய நன்மைகளையும் இந்த மீனராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறாங்க. அதே மாதிரி மனோதுக்கம் என்று சொல்லக்கூடிய குழப்பம், அதாவது ரெட்டை தொழில் பார்க்கறது, ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பக்கம் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இன்னொரு இடத்துல இன்னொரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ரெட்டை தொழில் சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. காலையில் மார்க்கெட்டில் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நைட்டு ஷிஃப்ட் இன்னொரு இடத்துல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரெட்டை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க சில பேர் நிறைய கஷ்டங்களை இந்த ஒரு 2.5 வருஷம் அனுபவிச்சாங்க. அதுல இருந்தெல்லாம் ரிலீஃப் ஆகி இப்போ 2 இல்லை 3 தொழில் அவங்களுக்கு இப்போ கிடைக்கும். அந்த மாதிரி அதிருஷ்டமான ஒரு காலம்னே சொல்லலாம் இந்த சனி பெயர்ச்சி. அதனால மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உத்தமமான வருஷமா இருக்கு 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி. மீனராசிக்கு அதிருஷ்டகரமான காலம் என்றே கூறலாம். ஆகவே இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானால் அடுத்து வரக்கூடிய 10 வருஷத்திலிருந்து 15 வருஷம் வரைக்கும் தீமைகள் பெரிதாக எதுவும் கிடையாது, அதீத நன்மைகளை கொடுக்க போகிறது. அதற்கு ஒரு ஆரம்ப காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி இருக்க போகிறது. ஆகவே இந்த 12 ராசி அன்பர்களும் 2026ஆம் ஆண்டு நிறைய நன்மைகளை அடைந்து அவரவர் லட்சியங்களை அடைந்து சௌக்கியமாக அவரவருடைய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நவகிரகங்களையும் வேண்டி பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். ராதே கிருஷ்ணா. ராம் ராம்.